கடகராசி காலகபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீடான கடகராசிக்கான பலன்கள். வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 2 கிரக மாற்றங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை 12 ராசிக்காரர்களுக்கும் நிகழ்த்தும் என்பதில் சந்தேகமில்லை. அதில் மார்ச் 6 நடக்கவிருக்கின்ற சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசியிலிருந்து பெயர்ந்து மீனராசிக்கு போகவிருக்கின்ற சனி பகவான், ஜூன் 2 அதாவது மிதுன ராசியிலிருந்து பெயர்ந்து கடகராசிக்கு போகவிருக்கின்ற குரு பகவான், இந்த 2 நிகழ்வும் மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுறது. வருஷ கடைசியில் ராகு பயிற்சியெல்லாம் கூட வருது, அதெல்லாம் அப்புறம். பட் இந்த 2 பயிற்சி மிக முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுது. அந்த விஷயத்தில் கடகம் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் வீடு, சந்திர பகவான் ஆட்சி பெறக்கூடிய புனர்பூச பூச ஆயில்ய நட்சத்திரங்கள் குடிகொண்ட இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரே வரியில் அடுத்து வரக்கூடிய ஆண்டு கடகராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ராஜயோக வருஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தப்பே கிடையாது, இதில் எந்த மிகைப்படுத்தலும் இல்லை. உண்மையாகவே கடகராசிக்கு ராஜயோக வருஷம்னு சொல்லலாம். இந்த அஷ்டம சனியினுடைய பாதிப்பிலேருந்து சற்றே வெளியில் வந்த இந்த கடகராசினியர்களுக்கு இன்னும் அலை ஓயவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிலான பாதிப்புகளை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதாவது துன்பப்பட்டு துயரப்பட்டு நஷ்டப்பட்டு பொருளாதார வகையில் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய குறைபாடுகளோட உறவுகள்லாம் பிரிஞ்சு போய் உண்மை எது பொய் எது அப்படிங்கிற ஞான நிலைக்கு உயர்ந்து நிற்கின்ற கடகராசினியர்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதம். ஆனால் அந்த 2026 அப்படியே தான் இருக்குமான்னா கண்டிப்பாக எல்லா இன்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி உண்டு, எல்லா ஆரம்பத்திற்கும் ஒரு முடிவு என்பது உண்டு. அதே மாதிரி உங்களுடைய துயரத்துக்கும் துக்கத்துக்கும் கூட முடிவு என்பது உண்டு. ஆரம்பம் நல்லதுடைய ஆரம்பம் 2026. இதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. 2026ஆம் ஆண்டு கடகராசிக்கு ஒரு பெரிய வரப்பிரசாத வருஷம். எந்த வகையில் சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, முதல் 6 மாதம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் இருக்கும் போது அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கும்போது அவருடைய தனுசு ராசிக்கு 7ஆம் வீட்டில் இருக்கும்போது அது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. இந்த ராஜயோகத்தினால என்னென்னா மன அழுத்தம் கம்மியாகும். இந்த அஷ்டம சனி தாக்குதலுடைய வேதனை சந்திர ராசியான உங்களுக்கு, சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு ரொம்ப அதிகம் மற்ற ராசியோட. ஏன்னா ஒளித்தன்மை, சந்திரன் ஒளித்தன்மை, சனி இருள் தன்மை. இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய சண்டையில் உங்களுடைய இதுதான் பாதிக்கப்படுது. சந்திரன் மனசு, அவர் ஒளித்தன்மை இழந்து அஷ்டமஸ்தானத்தில் சனி போய் உட்காரக்கூடிய இந்த நிலையில் சனிப்படுத்தக்கூடிய பாடு என்பது சொல்லில் அடங்காது. சனீஸ்வர பகவான் 7.5 சனி காலகட்டத்தில் என்ன பலனை செய்வாரோ அதே பலனை சுருக்கி அஷ்டம சனி காலகட்டத்தில் செஞ்சிடுறாரு. அந்த அளவில் தாக்குதலை பார்த்த உங்களுக்கு வருகின்ற 26ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸை கொண்டு வரக்கூடிய ஆண்டாக தான் இருக்குது. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் நோய் தீர்றது, மனசில் அமைதி வருது, நல்ல தூக்கம் வர்றது, இந்த தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் நீங்கிறது, உடல் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்கிறதெல்லாம் நடக்கும் முதல் 6 மாதம். அடுத்த ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் உங்கள் ராசியிலே உச்சம் பெறக்கூடிய குரு பகவான். அதனால் சிறு சிறு உடல் உபாதைகள் வரத்தான் செய்யும், எண்ணங்களில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ராசியில் உச்சம் பெறும்போது உச்ச குரு உங்களுடைய ராசியுடைய 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்ப்பார். அதோடைய பலன்களை விரிவாக பார்ப்போம். ஆனால் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குருவினால் என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா தெளிவான சிந்தனைகளை பல 90% ஏற்படுத்துவார். அதே மாதிரி ஆன்மீகம், கடவுளை தேடின பக்தி, உண்மையான பக்தியை அவரே தருவார். கடவுள் நம்ம பக்கம் இருந்துட்டா நமக்கு எது கவலை, எந்த பிரச்சனைனாலும் சமாளிக்கலாம். நம்ம எடுத்த காரியம் எல்லாம் நிறைவேறும். காசு, சொத்து, பணம், உறவு எல்லாம் திருப்பி வரும். அதே மாதிரி அரசாங்கத்தில் அனுகூலம் ஏற்படும். உங்கள் பேச்சு அப்படிங்கிறத மற்றவங்க ரசித்து கேட்பாங்க. தங்க விக்கிரகம் மாதிரி உங்களுக்கு செல்வாக்கு வரும். விக்கிரகத்துக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கும், தங்க விக்கிரகத்துக்கு அதே செல்வாக்கும் உங்களுக்கு வரும். மிகப்பெரிய அளவில் பெயர் புகழ் தரக்கூடிய யோக காலமாக ஜூன் 2க்கு பிறகு மாறும். இந்த 12ஆம் வீட்டு குரு முதல் 6 மாதம் 5 மாதம் இருக்கிறதுனால அவர்னால் என்ன ஆகும் அப்படின்னா தேவையில்லாத செலவுகள் வரும். ஆனால் அது சுபகாரியத்துக்கான செலவாக இருக்கும். மைண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சபலமடைகிற தன்மை, கொஞ்சம் இது வேணாம் இது வேணுமான்ற குழப்பங்கள் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் தன்னாலவே ஜூன் 2க்கு பிறகு சரியாயிடும். நிறைய செலவு கூடினாலும் கூட அதே நேரம் செலவுக்கான வருமானமும் உங்களை தேடி சேரும். முக்கியமாக இந்த குரு பயிற்சி உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குருவினால குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லையா, உங்கள் ராசியில் உட்காந்து குழந்தை பாக்கியம் என்பது நல்ல குழந்தை ஸ்காலரை பெற்று எடுக்கிறது. அதாவது அறிவில் சிறந்த ஒரு பிரகஸ்பதி மாதிரி ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறது.
நல்ல படிப்பு திறனுடைய பிரகாசமான குழந்தையை பெற்றெடுப்பது, அந்த மாதிரியான பாக்கியங்கள் கிடைக்கும். திருமண உறவுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்விஸ்ட்டு தான். திடீர்னு சண்டை எதுக்குன்னு தெரியல, திடீர்னு சேர்றது அதுவும் எதுக்குன்னு தெரியல. நாமளும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் குருவுடைய பார்வை 7ஆம் வீட்டில் விடுறதுனால அடுத்த 6 மாதத்துக்கு அடுத்த ஆண்டு வரக்கூடிய நெக்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒய்ஃபுக்கிட்டேயும் ஹஸ்பண்ட்கிட்டையும் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் இவங்க தானே நம்ம கல்யாணம் பண்ண ஆளுன்னு நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு சேஞ்சஸ் இருக்கும். இவங்களே பணிஞ்சு போகிறதுன்னு, ஈகோவை விட்டு கொடுக்குறதுன்னு, ஆட்டிடியூட் மாறி போனதுன்னு இதெல்லாம் கூட நம்ம பார்க்க தான் போகிறோம். காதல் திருமணமாக மாறுவது, அது பெற்றோர் சம்மதத்தோடு நடக்கிறது எவ்வளோ சந்தோஷம். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கும். இப்போ படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு இதுதான் பெஸ்ட் இயர். 50 மார்க்கு 60 மார்க்கு கீழே எடுத்துகிட்டு வந்தவங்க 80 மார்க்கு 90 மார்க்குக்கு மேலே எடுப்பாங்க. இது உறுதியாக சொல்ல முடியும். டைவர்ஷன் இருக்காது மைண்டில், ஒரே ஃபோக்கஸ் படிப்பில். இந்த மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம கண்கூட பார்க்க முடியும். கடகராசியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள், இளைஞர்கள் வேணுங்கிறத எடுத்து படிக்கலாம். தேவையான இடத்துல தேவையான படிப்புக்கான சீட் உங்களுக்கு கிடைக்கும். மனச்சோர்வு இருந்து வந்த மாணவ மாணவியர்களுக்கு ஒரு தன்னறியாத ஒரு புத்துணர்ச்சி, தன்னறியாத ஒரு சந்தோஷம், தைரியம், கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை வரக்கூடிய காலகட்டங்கள். அது மாதிரி வேலை தொழில் இதெல்லாம் எடுத்தோம்னாக்க டாப் கிளாஸில் இருக்குது கடகத்துக்கு. கடகத்துக்கு என்றைக்குமே வேலை தொழில் கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆனால் இந்த ஆண்டு ஒரு முக்கியமான ரிமார்க்கபிளான ஒரு இயர். கடகராசியில் இருக்கக்கூடிய அடித்தள தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஆரம்பித்து முதலாளிகள் வரைக்கும் பெரிய சேஞ்சஸ், மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டு. விஸ்தரிக்கும் தொழில், விஸ்தரிக்கும் வியாபாரம், பல மடங்கு தொழில் பெருக்கம், பணப்பெருக்கம், பணப்புழக்கத்தில் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஆண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பயணிக்கணும். இந்த உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நீர் தத்துவத்தை கொண்ட இந்த ராசிக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இந்த வெளியில் சாப்பிடக்கூடிய உணவுகளை தவிர்க்க வேண்டும். கண்ணாப்பினா நேரத்தில் தூங்குறதை தவிர்க்க வேண்டும். இது 2 தான் முக்கியமான பாயிண்ட்டு. வெளியில் கண்ணாப்பினான சாப்பிட்றது, கண்ட நேரத்துக்கு தூங்குறது, கண்ட நேரத்துக்கு எழுந்துக்கிறது, இது என்ன வாழ்க்கை, நம்ம இஷ்டப்பட்டபடி வாழணும் அப்படின்னா அது அப்படி சரியாக வராது. உடம்புக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. இந்த இயற்கைக்கு, இந்த பூமிக்கு இப்போ நம்ம பூமியில் நடக்கிறோம், பூமி இஷ்டப்பட்ட பணி இருக்கணும்னு சொல்லி அது ஒரு இடத்துல மேலே ஏறி கீழே ஏறிலாம் பண்ணால் நம்மளால் வாழ முடியுமா? அப்படி எல்லாம் அந்த பிரபஞ்சம் முழுக்கமே ஒரு சட்ட விதிக்கு உட்பட்டது தான் எல்லாமே. அந்த சட்ட விதிக்கு உட்பட்டு நம்ம வாழற வரைக்கும் நமக்கு பிரபஞ்சத்தினால எந்த பிரச்சனையும் இருக்காது, நமக்கும் அதால் எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்மளாலையும் அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் நம்ம உடம்பை அவமரியாதை பண்ணி அதை கண்டுக்காமல் விடும்போது, அதோடைய வேலையை அது காமிக்கும் போது 35 வருஷம் சம்பாதிச்சதெல்லாம் ஆஸ்பத்திரியில் 35 நாளில் பிரிச்சுருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது, உடல் நிலைமையில் கரெக்டான நேரத்தில் சாப்பிட்டு தூங்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் ஓம் நமோ நாராயணாய நமக இந்த மந்திரத்தை 108 தடவை சொல்கிறதும், அதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் குருமார்களுடைய கோவில்களுக்கு சென்று தரிசனம் செய்வதும், குருமார்கள்னால் ராகவேந்திர சுவாமி, ஷிரடி சாய்பாபா, ஆஞ்சநேய சுவாமி போன்ற குருமார்களுடைய கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதும் முக்கியமான திருப்பங்களை தரும். சுருக்கமாக சொல்லணும்னா கடகராசிக்கு இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டு என்பது ஒரு பிளாக் பஸ்டர் இயர். அதாவது தொழிலாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், உடல் நலமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பாசிட்டிவான ரிசல்ட்டை தர மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. நெகட்டிவ்னு எடுத்தால் உடல் ஆரோக்கியத்தில் கண்ட நேரத்தில் சாப்பிட்றது தூங்குறதை மட்டும் அவாய்டு பண்ணணும். பரிகாரங்கள் அப்படின்னு நம்ம வரும்போது கடகராசிக்கான பரிகாரங்களில் முக்கியமான பரிகாரங்கள், தன்னை படிக்க வைத்த, தனக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்த, தன்னை வாழ வைத்த அப்பா முதல்ல, ஆசிரியர்கள் 2வது, முதியோர்கள் 3வது. இவங்களுக்கு உங்களால் ஏதாவது நல்லது செய்ய முடிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா, மனதார செஞ்சீங்கன்னா, இது ஒன்றே உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய நிலைமையில் இந்த ஆண்டு உயர்த்தி விடும். கடகராசிக்காரர்களுக்கு ஒட்டு மொத்தத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, வருகின்ற ஆங்கில புத்தாண்டு ஆண்டு ஒரு ஜாக்பாட் வருஷம். நீங்கள் பட்ட கஷ்டம், அஷ்டம சனினால் நீங்கள் பட்ட பாதிப்பு, நீங்கள் அடைஞ்ச அவமானம், உங்கள் எதிரி உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலத்தில் நீங்கள் இருக்கீங்க. வெற்றி கண்டிப்பாக உண்டு. இது பொது பலன்களில் நம்ம பேசுகிறோம். தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்துக்கு எதாவது தெரியணும்னா உங்கள் ஜாதகத்தை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி சொல்லும்போது இன்னும் துல்லியமான பலன்கள், அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம், எந்த நிலைமைக்கு அடுத்த 2 வருஷம் இல்லை அடுத்த ஆண்டுகள் இன்னும் வரக்கூடிய வருஷங்களில் செல்லும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருக்கும் என்னென்னா எல்லாத்துலேயும் மகிழ்ச்சி, ஆன்மீகத்தில் ஈடுபாடு, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிச்சபடி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவில் சேஞ்சஸ், எல்லாத்தையும் நல்லதாக தான் நம்ம சொல்ல முடியும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.